Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். குட் பை டாக்லேருந்து நான் தொடங்கிடுறேன். அண்ட் 10ஆம் தேதி படம் ரிலீஸ், 4ஆம் தேதியிலிருந்து அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம், அந்த ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது சார்? பெரிய அளவு இருக்குங்க. ஓகே, இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. அஜித்தை வந்து எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அப்படியெல்லாம் இந்த படத்தில் ஆதிக்க ரவிச்சந்திரன் காமிக்க போறாருங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதை தான் ஒரு முன்னோட்டமாக அப்படி இப்படி தட்டி விட்டுட்டு இருக்காரு அவரு. அதனால பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பெரிய ஓப்பனிங் இருக்கும், பெரிய கலெக்ஷன். இந்த நம்பர்ல போய் நிற்கும் இந்த வசூல் அப்படின்னா அதை வந்து நீங்க முன்னாடியெல்லாம் கணிக்க முடியாது. இப்போ அந்த படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த ஷோக்கள் எப்படி போகுங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல் ஓப்பனிங் வந்து ரொம்ப கிராண்டியராக இருக்கும். திடீர்னு வெளியில் வர்றவங்க ஐயோ என்னங்க இது அப்படின்ட்டாங்கன்னு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் பெரிய படமே இல்லை. அப்போ இங்கே இருக்கிற பெரும்பாலான தியேட்டர்களில் ஒரு 80% இவங்க பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங், பெரிய கலெக்ஷன் தானே. இந்த 500 கோடி அப்படின்றது ஒரு கனவாவே இருந்துட்டு இருக்கு அவங்க ரசிகர்களுக்கும். இது அது போக்குமா? ஏன்னா இது எதிர்பார்ப்புலாம் இருக்கட்டும். ஒரு பலூனா எவ்வளோ பெருசு ஓட முடியுமோ அவ்வளோ பெருசாக ஓடும். நீங்கள் அவர் வரும்போது 1000 கோடி, இவர் வரும்போது 500 கோடின்னு ஆசைக்கு வேணா சொல்லிக்கலாம். எந்த மாதிரி சார் ரெஸ்பான்ஸ் இருக்கு? படம் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க? படம் பார்த்தவங்க அல்டிமேட்டாக இருக்குன்ட்டாங்க. ஓகே, இங்கே வந்து சில பேர் படம் பார்த்துருக்காங்க, எல்லாருமே ரொம்ப மிகுந்த உற்சாகத்தில் இருக்காங்க. அஜித்தை வந்து டப்பிங்லாம் பார்த்துட்டு ஆதிக்க கூப்பிட்டு தனியாக பாராட்டினதெல்லாம் சொல்கிறாங்க. அவருக்கே வந்து ஏன் ஆதிக்கு இன்னொரு படம் நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் வந்துருச்சு. ஆதிக்கு வந்து மறுபடியும் அஜித்தை வைத்து ஒரு படம் பண்ணுவார். அது உடனே நடக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் தனுஷ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது அநேகமாக ஒரு கூட்டாகிறதுக்கு 2026 பொங்கலுக்கு இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன் நம்ம தொடர்ந்து அதை பத்தி நிறைய இடங்களும் பேசியிருக்கோம். அது நடக்க போதா? ஒரே நாள்ல நடக்கல அப்படின்னாலுமே கூட ஏன் பொங்கலுக்கு 2 படங்களும் டார்கெட் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அரசியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஷேரிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுவது ரெட் ஜெயண்ட். ஆமாம், இப்போ ரெட் ஜெயண்ட் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னா தியேட்டருக்காரங்க அதிக முன்னுரிமை அதுக்கு தான் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கார் எல்லா காலத்துலையும். அப்போ அவருடைய படம் வரும்போது நாம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது? அதில் தான் பலிகாடோ சிவகார்த்திகேயன் அப்படின்னு நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சு. நிச்சயமா அது பலிகாடு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சிதை வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் செல்லை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நம்ம கூட அண்ணன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் தான். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். சிறப்பு சார். குட் பை டாக்லேருந்து நான் தொடங்கிடுறேன். அண்ட் 10ஆம் தேதி படம் ரிலீஸ், 4ஆம் தேதியிலிருந்து அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம், அந்த ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது சார்? பெரிய அளவு இருக்குங்க. ஓகே, இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்த எல்லா இந்த முன்னாடி வந்த டீசரு, 2 பாடல்கள், ஃபர்ஸ்ட் சிங்கிள், அது இதுன்னு எல்லாமே ரசிகர்களை வந்து பெரிய கொண்டாட்ட மனநிலையில் வச்சுருக்கு. அதான் அவங்க அஜித்தை வந்து எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினச்சாங்களோ அப்படியெல்லாம் இந்த படத்தில் ஆதிக்க ரவிச்சந்திரன் காமிக்க போகிறாருங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதை தான் ஒரு முன்னோட்டமாக அப்படி இப்படி தட்டி விட்டுட்டு இருக்காரு அவர். அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பெரிய ஓப்பனிங் இருக்கும், பெரிய கலெக்ஷன் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை சார். எல்லாரும் அந்த நம்பர்ஸ் இப்பயே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பெரிய நடிகர் வரும்பொழுதும் நான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறது வழக்கமாக இருந்துகிட்டே இருக்கு. என்ன நம்பர்ல போய் நிற்கும் இந்த வசூல் அப்படின்னா அதை வந்து நீங்கள் முன்னாடியெல்லாம் கணிக்க முடியாது. இப்போ அந்த படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த ஷோக்கள் எப்படி போகுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ முதல் ஓப்பனிங் வந்து ரொம்ப கிராண்டியராக இருக்கும். திடீர்னு வெளியில் வர்றவங்க ஐயோ என்னங்க இது அப்படின்ட்டாங்கன்னா 2வது ஷோல வந்து படுத்துரும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பார்த்துருக்கோம். நாட் ஒன்லி அஜித், எல்லாருக்குமே நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது படம் வருவதற்கு முன்னாடி நம்ம பெருசாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் பெரிய படமே இல்லை. அப்போ இங்கே இருக்கிற பெரும்பாலான தியேட்டர்களில் ஒரு 80% இவங்க பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங், பெரிய கலெக்ஷன் தானே. ஸோ அதனால் நம்ம ஃபிகராக சொல்ல முடியலன்னா கூட
ஒரு பெரிய கலெக்ஷனை முதல் நாள் சந்திக்கும் கட்டாயமா. ஓகே, அந்த பெரிய படங்கள் இல்லை அப்படின்ற பொழுதுதான் நம்ம விஸ்வாசம், பேட்டை, துணிவு, வாரிசு இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் அஜித் படம் எப்பவுமே கொஞ்சம் மேலோங்கியே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் ஆப்போசிட்டாகவும் படம் வரல அப்படின்றப்போ இவருக்கு ரொம்ப நாளா அஜித் அவர்கள் அப்படின்றப்போ ஒரு 300 கோடி 400 கோடி கிட்டத்தட்ட வசூலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த 500 கோடி அப்படின்றது ஒரு கனவாவே இருந்துட்டு இருக்கு அவங்க ரசிகர்களுக்கும். இது அது போக்குமா? ஏன்னா இது எதிர்பார்ப்புலாம் இருக்கட்டும். இல்லைங்க, ஒரு பலூன்னா எவ்வளோ பெருசு ஊத முடியுமோ அவ்வளோ பெருசு தான் ஊத முடியும். ஓகே, நீங்கள் அவர் வரும்போது 1000 கோடி, இவர் வரும்போது 500 கோடின்னு ஆசைக்கு வேணா சொல்லிக்கலாம். என்ன கெப்பாசிட்டியோ அதுதானே. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து 1100 சொச்சம் ஸ்க்ரீன் இருக்குது. எல்லாத்துலேயும் போடுறாங்களான்னா இல்லை. ஏன்னா ஏற்கனவே படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வீரதீர சூரன் வாங்கினவங்க, எம்புரான் வாங்கினவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு டெபாசிட் கட்டி வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தொகை வர்ற வரைக்கும் அவங்க ஓட்டி தானே ஆகணும். அப்போ எப்படி வந்து தூக்கிட்டு போடுவாங்க? அப்படிலாம் இருக்குது. ஒரேடியாக வந்து நீங்கள் 1100 சொச்சம் தியேட்டர்லையும் இந்த படம் ஓடுது அப்படின்னா அது ஒரு கலெக்ஷன். இல்லை இதை இவ்வளோ தான் வந்து ஒரு 80% தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு கலெக்ஷன். அதுவும் வந்து நீங்கள் அடுத்தடுத்த தியேட்டரில் போட்டிங்கன்னா டிக்கெட் விலை வந்து பெருசாக நீங்கள் விற்க முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு கணக்கு போட முடியுமே தவிர ஓவராலாக அப்படியே உட்காந்துட்டு 500 கோடி 600 கோடி 2000 கோடின்லாம் சொல்ல முடியாது. அது சும்மா இந்த ஆர்வ கோளாறுகள் சொல்கிற விஷயம். அதனால் நீங்கள் படம் வரட்டும், அந்த பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து வேணா முதல் நாள் இவ்வளோ வசூல்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எந்த மாதிரி சார் ரெஸ்பான்ஸ் இருக்குது? படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க? நம்மளும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது நானும் அங்கங்கே பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க? படம் பார்த்தவங்க அல்டிமேட்டாக இருக்குன்ட்டாங்க. ஓகே, இங்கே வந்து சில பேர் படம் பார்த்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப மிகுந்த உற்சாகத்தில் இருக்காங்க. அஜித்தை வந்து டப்பிங்லாம் பார்த்துட்டு ஆதிக்க கூப்பிட்டு தனியாக பாராட்டினதெல்லாம் சொல்கிறாங்க. அவருக்கே வந்து ஏன் ஆதிக்கு இன்னொரு படம் நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் வந்துருச்சு. எப்போவுமே வந்து மொக்க படம் எடுக்கிறவங்களுக்கே இன்னொரு படம் கொடுப்பார் அவர். அப்போ ஒரு பெரிய ஹிட்டு படம் எடுத்தவருக்கு கட்டாயமாக கொடுப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதனால் ஆதிக்கு வந்து மறுபடியும் அஜித்தை வைத்து ஒரு படம் பண்ணுவார். அது உடனே நடக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் தனுஷ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அது அநேகமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 90% வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து தனுஷுக்கு அப்புறம் ஆதிக்கு வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள். ஓகே, ஏப்ரல் 10 தான் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனால் 9ஆம் தேதியே இந்த ரிலீஸ். ஏன்னா மைத்ரி மூவிஸ் அப்படின்ற பொழுது புஷ்பா 2க்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்களா? கிடையாது. 9ஆம் தேதி ஆக்சுவலாக வந்து பண்ணலான்னு முதல்ல அந்த ராகுல் பிளான் பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் தானே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அப்புறம் இல்லை வேண்டாம், அது எதுக்கு, நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம், ஒரு ரிஸ்க்காக கூட இருக்கலாம் அது. ஸோ அதனால் அது வேண்டாம். படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் அவங்களுக்கு இருந்தால் கூட எங்கேயோ ஏதோ ஒரு எலிமெண்ட்டு இது வேண்டாம் அப்படின்னு மக்கள் நினச்சாங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். அதனால் எல்லாரும் பார்க்குற நேரத்துலேயே பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு தான் 10க்கு போகிறாங்க. ஆக்சுவலாக முதல் நாள் அமெரிக்கா, நம்ம ஒரு டைமும் அந்த ஒரு டைமும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். அங்கே 9ஆம் தேதிங்கிறது நமக்கு இங்கே 10ஆம் தேதி. சரி, அப்போ வந்து அவங்க 9ஆம் தேதி அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தானே. ஓகே சார், இது மீறி மே 1 அஜித் அவர்கள் இங்கே இருக்கிறதாகவும், ஏன்னா தனுஷோட கதை கேட்க போகிறதாகவும் அது மிக விரைவில் நடக்க போகுது அப்படின்றாங்க. பிறந்தநாள் அன்னைக்கு அவர் இங்கே இருக்க போகிறாரா, இல்லை வந்து குட் பேட் அக்லியோட ரிலீஸ் அப்போ இங்கே இருக்க போகிறாரா அப்படின்ற ஒரு தகவலும் சமூக வலைத்தளங்களில் இருக்குது. ஒருவேளை அவர் வந்து எப்பவுமே பண்ணாத ஒரு விஷயமா முதல் நாள் முதல் காட்சி தியேட்டருக்கு ஏதாவது பார்க்க போறாரு, அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது. என்னன்னா இப்போ நீங்கள் புதிதாக வர்ற ஒரு நடிகனுக்கு வேணா அந்த ஆர்வம் இருக்கலாம். சரி, இவர் வந்து எவ்வளோ வெற்றி தோல்விகளை பார்த்தவர். அதனால் வந்து இந்த படத்துக்கு போய் தியேட்டரில் பார்த்து அப்படிலாம் அதில் வந்து ஒரு பெரிய ஆர்வம்லாம் கிடையாது. எப்போவுமே அவர் இப்போ கார் ரேஸில் இருக்கார், அதில் இருக்கிற சந்தோஷம்தான் அவருக்கு வந்து சினிமாவை விட அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறவர் அங்கே இருக்கிற ரேஸை விட்டுட்டு இங்கே வந்து இந்த சினிமாவுக்காக வருவாருங்கிறதெல்லாம் நான் நம்பலை. இன்னொன்று அப்படி ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லையா. அங்கேருந்து எல்லா ரிசல்ட்டையுமே கேட்க போகிறாரு. ஓப்பனிங் எப்படி இருக்குது, எவ்வளோ ரிசல்ட்டு, மக்கள் என்ன சொன்னாங்க, என்ன கலெக்ஷன், எல்லாமே அவருக்கு அதுக்கு போகுது. அப்புறம் எதுக்கு அவர் இங்கே வரணும்? ஒருவேளை பிறந்த நாள் அன்னைக்கு அவர் இங்கே வர முடியாத சூழல் இருந்தால் குடும்பத்தை அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுப்பார். அது நிச்சயமாக ஒரு கிராண்டாக நடக்கும். அது எங்கேயா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கேக் வெட்டி அது சிறப்பாக பண்ணுவார் அவர். ஆனால் அதை இங்கே வந்து தான் பண்ணணுமான்னு அவசியம் இல்லை. தனுஷை பொறுத்தளவுக்கு அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, மே மாதம் நான் சென்னை வர்றேன், ஓகே, வரும்பொழுது கட்டாயமாக உங்கள்கிட்ட கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மே 1ஆம் தேதியான்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா சுரேஷ் சந்திராட்ட நம்ம கேட்டிருக்கலாம், நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் வரும்போதே கூட
என்னங்க இப்படி சொல்கிறாங்களே வராரான்னு கேட்டிருக்கலாம். ஓகே, அதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் சார் ரொம்ப அதுக்குள்ளே இந்த நியூஸ் எப்படி அவங்களுக்குலாம் போகுது அப்படின்னா, அது மீறி ஷாலினி அவர்கள் சமீபத்தில் ஒரு பைட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வருஷமாக ஆன் ஸ்க்ரீனில் அங்கங்கே நம்ம புகைப்படத்தில் பார்த்துருக்கோம், பைட்டு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது விளையாட்டில் அஜித் குடும்பமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒன்று தெரியும். ஏன் இதை நம்ம பதிவு பண்ணுறோன்னா, எல்லாருமே ஒரு பக்கம் இதை எடுத்து போட்டுட்டு விஜயோட ஃபேமிலி அப்படின்றது பர்சனல் லைஃபுக்குள்ளே நம்ம போகலை அப்படின்னாலுமே கூட ஏன் விஜய் ஃபேமிலி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல? சங்கீதா அவர்களையா இருக்கட்டும், இப்போ ஜேசன் சஞ்சய் இயக்குனராக இருக்கார், அவர் ஏன் ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், எங்கேயுமே ஏன் அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஒப்பீடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவசியம் இல்லாத ஒப்பீடு தான். நான் ஒரு மாதிரி இருப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க. இது இவர் இருக்கிற மாதிரி அவர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது இல்லையா? அதனால் அவங்க எங்கே போனாங்க ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நாம் அஜித்தை ஒப்பிட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தனியாக வேணா கேட்கலாம். என்னங்க விஜய் ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு, ஒரு மாநாடு போடுறாரு, அவங்க அப்பா அம்மா வராங்க, அவங்க குடும்பம் எங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். அஜித்து கொண்டு வந்து காமிக்கிறாரு, ஏன் விஜய் காமிக்கலைங்கிற கேள்வி அது ஒத்துக்க முடியாத ஒரு கேள்வி. ஆனால் அதே நேரம் தனிப்பட்ட முறையில் ஏன் விஜய் தன்னுடைய ஃபேமிலியை அண்மை காலமாக வெளியில் காமிக்கலைங்கிற கேள்விகள் பல பேருக்கு எழுது. அதற்கு பின்னால் ஏதாவது இருக்கலாம், அது என்னன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை நமக்கு முழுசாக தெரிய வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். விஜயின் இந்த பொதுக்குழு கூட்டம், அது பொதுக்குழு கூட்டமா இல்லை விஜயின் பாராட்டு விழாவா அப்படின்றதான் தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் பேசும்பொழுது திரைப்படத்தில் பேசக்கூடிய வசனம் மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து பேசுறவங்க எல்லாருமே அவருக்கு முன்னாடி பேசுனவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசுனவங்களா இருக்கட்டும், அவரை பாராட்டியே இருக்காங்க. இது ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் இருக்கு. விஜய் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாப்பார்ல சார், என்ன நடக்க போறாங்க அடுத்த கட்டமா? எந்த கட்சியில இல்லை நீங்க சொல்லுங்களா? திமுக பொதுக்குழு நடக்கும்போது இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலினை அவங்க பேசாம இருப்பாங்களா? கலைஞர் இருக்கும்போது பிரஸ் பண்ணி பேசாம இருந்தாங்களா? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பொதுக்குழுவில் அம்மா தாயை தவிர வேற கோஷமே இருந்தது கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அப்படி ஒரு துதிபாடுகிற அரசியலை தானே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ புதுசாக ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அடுத்து நான் ஒரு மாற்று அரசியல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் இந்த தனி மனித துதிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் ஒழிக்கவே முடியாது. அது பதவிக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் அது ஆட்டோமேட்டிக்காக பல பேர் அது பேச ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொன்று, தன்னை ஒருவர் துதிப்பாடுகிறார் என்றால் அதுக்கு பின்னால் ஒரு ஆதாயத்தை அவர் தேடுறாருங்கிற எண்ணம் தலைவர்களுக்கு வரணும். அப்போ தான் இந்த துதிப்பாடுறது ஒழியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரசிக்கிறாங்க. இந்திரனே சந்திரனேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மிதமிஞ்சிய சந்தோஷம் வருது. அது வரட்டுமேன்னு பேசுகிறவங்களும் நினைக்கிறாங்க, வந்தால் என்ன தப்புன்னு கேட்குறவங்களும் நினைக்கிறாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதுவும் நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல தான் சார். ஆனால் விஜய் அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறாங்க, ஏன் எங்களுக்கு இடம் தர மாட்டேறீங்க, தொடர்ந்து எங்களை நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்ட்டு. அது அந்த மாதிரியான விஷயங்கள் விஜய்க்கு நடக்குதா? ஆனால் எனக்கு தெரிந்து எழுத்துப்பூர்வமாக அப்படி எங்கேயுமே அவர் கொடுக்கல. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்கேயாவது அந்த சம்பவத்தை பதிவு பண்ணி இப்போ காவல்துறை ஆணையருக்கு நான் இங்கே சென்னையில் காமராஜர் ஹாலில் ஒரு மீட்டிங் போடணும் அல்லது நேரு ஸ்டேடியத்தில் ஒரு மீட்டிங் போடணும்னு எங்கேயாவது கடிதம் கொடுத்துருக்கீங்களா? அந்த கடிதத்தை எங்கேயாவது வெளியிட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டதுக்கான ஆதாரமே இல்லையே. அப்போ ஆதாரமே இல்லாமல் நாங்கள் கேட்டோம் மறுத்துட்டாங்கன்னு சொல்லுறத நம்ம அரசியலை தான் பார்க்க வேண்டியது. அது பின்னால் உண்மை இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏதோ ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரோன்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்று இப்போ மகாபலிபுரத்தில் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த ஒரு அரசு ஏன் நேரு ஸ்டேடியத்தில் கொடுக்காது, ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுக்காது, ஏன் சென்னை யூனிவர்சிட்டியில் கொடுக்காது? அதனால் அந்த ஹால்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. பல மீட்டிங்கள் பல இடங்கள் நடக்கும் பொழுது இவங்களுக்கு மட்டும் என்னங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று இப்போ விஜய் சொன்ன மாதிரி தான், ஆற்ற தடுக்கலாம் காற்றை தடுக்க முடியாதுன்னு சொன்னார்ல, அப்படி தான் நீங்கள் ஒருவரை என்ன அடக்குனாலும் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததுன்னா பிச்சுக்கிட்டு வரத்தான் போகிறார். அப்போ நீங்கள் அடக்க அது இன்னும் வீரியம் பெற்று தான் வரும். அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டுடணும். என்ன நீ மீட்டிங் போறியா போட்டுக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ. இப்போ விஜய் தொடர்பான ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்கு பெரும்பாலும் காமெடி தான் அரங்குறது. இது அவருக்கு பெரிய மைனஸாக தான் முடியும். இன்னொரு 10 மீட்டிங் நீங்கள் சிட்டிக்குள்ளே கூட நடத்துவீங்கன்னு திமுக அனுமதி கொடுத்ததுன்னா விஜய்க்கான கூட்டம் குறையத்தான் செய்யும். என்னுடைய யூகத்தில் நான் சொல்கிறேன். எந்த அடிப்படை இல்லைங்க, இப்போ புஷி ஆனந்த் பேசுவதாகட்டும் அல்லது மேடையில் பேசுகிற மற்றவர்களாகட்டும் எல்லாருமே பேசுகிறது என்னன்னா, ஒரு தெளிவான அரசியலை இங்கே வைக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவைன்னு பேசுங்க, எவ்வளவு அறிவுபூர்வமாக இந்த அரசியலை நாங்கள் அணுகிறோங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. அதை விட்டுட்டு ரொம்ப முட்டாள்தனமாகவும் ரொம்ப கேலியாகவும் இருக்குது ஒவ்வொருத்தரும் பேசுறது. விஜய் ரசிக்கிறாரு சிரிக்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் அது அறிவற்ற விஷயங்களை பேசுகிறது இருக்குல்ல,
அது இந்த கட்சி மீது இருக்கிற எண்ணத்தையே வந்து மாற்றும் மக்கள் மத்தியில். இப்போ எல்லார் கையிலையும் ஓட்டு இருக்குது, அவங்க விஜயை ரசிக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை இன்னும் நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக மாற்றணும். இவங்க வந்தால் இது செய்வாங்கடா, இவங்களுக்கு இந்த அறிவு இருக்குது, இவங்க வந்தால் வந்து இதில் இந்த மாற்றம் வரும், இந்த துறையில் இதை இவங்க செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தை தானே நீங்கள் விதைக்கணும். அதை விட்டு தொடர்ந்து வந்து என்னென்னவோ பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இது என்ன, இது அறிவாளிகள் நிறைந்த கூட்டமா அல்லது அறிவற்ற மூடர்கள் கூடாரமா இது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணுது. அதெல்லாம் மாற்றிக்கணும். அவங்க இங்கே வந்து செல்வாக்கு தெரிந்தோ தெரியாமலோ விஜய்க்கு நிறையா இருக்குது. சிஓட்டஸ் வந்து 2வது இடத்துல தாவேக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் 2வது இடத்துல கொண்டு வந்து வைக்க முடியாது. இப்போ ஒரு சாதாரண கட்சி இருக்குதுன்னு வைங்களேன், நான் பேர் சொல்ல விரும்பல, டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சி அது 2வது இடத்துல இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இன்றைக்கி அதை பற்றி ஒரு விவாதம் நடக்குது இல்லை? அப்போ 2ஆம் இடத்தில் இருக்குங்கிறத நம்பித்தானே அந்த விவாதம் நடக்குது. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் இன்றைக்கி விஜய் பின்னால் இருக்குல்ல. இப்போ இந்த கூட்டத்தை, அந்த கூட்டத்திற்கு முன்னால் நான் ஒரு அறிவார்ந்த கூட்டத்தை வச்சுருக்கேன், என் கூட இருக்கிற எல்லாருமே வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்ல. அங்கே மேடையில் ஒவ்வொருத்தரும் பேசுகிறத கேட்டால் நமக்கு வந்து உள்ளபடியே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. இதை அவர் மாற்றிக்கலன்னா இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் வீணாக போயிடும். இந்த பலூன், நீங்கள் நம்ம ஓப்பனாகவே நான் அதை கேட்டுறேன், அந்த பலூன் பிரச்சனையை அவர் பிரச்சனையாக சொல்ல வந்தது இப்படி கன்வே ஆயிடுச்சா, இல்லை அவரை சுற்றி ஏன்னா புஷியானந்த் அவர்கள் வந்து அடுத்த முதல்வரேன்னுலாம் போஸ்ட் ஒட்ட விஷயங்கள் நான் ஒட்டலைங்கிறாரு, எதிரணிகள் செய்கிற வேலைங்கிறாரு, அது கூட இங்கே நடக்கும். சரி, இப்போ யார் போஸ்டர் ஓட்டுறாங்கிறது யாருக்கு தெரியாது. எதிர்கட்சியை சேர்ந்தவர்களே வந்து கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒட்டலாம். இன்னொன்று அவருக்கே தெரியும், நம்ம வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டு கிடையாது, நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குங்கிறது அவருக்கே தெரியும். ஸோ அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு தவறு நிகழ்ந்திருக்க போகிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன், அவர் எல்லா மேடைகள்லையுமே ரொம்ப காமெடியாக பேசுகிறார். கிட்டத்தட்ட ஒரு பால் டப்பா மாதிரி தான் அவர் இருக்கார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 10 வரி எழுதி கொடுத்து இதை மட்டும் படிச்சுட்டு இறங்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்கிறது தான் நமக்கு புரியல. இது தொடர்ந்ததுன்னு வைங்களேன், கட்சிக்கே பெரிய கட்ட பெறுது. மாநாட்டில் பேசும்பொழுது சீமான் அவர்கள் வந்து இன்டைரக்டாக இந்த கத்தி பேசுறதுலாம் நம்மளுக்கு வராது அப்படின்னாங்க. ஆனால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களே மேடைக்கு மேடை பேசும்பொழுது ஏன் அந்த ஆக்ரோஷம், இவரும் அந்த பாணியை கையில் எடுக்கிறார்? அவர் சொல்றது என்னன்னா, ஒரு வழக்கமான அரசியலை நான் பண்ண மாட்டேன், ஒரு வழக்கமான அரசியல்வாதியாக நான் நடந்துக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. அதைத்தான் நான் கத்தி பேச மாட்டேன்னு அவர் சொன்னது. கத்தி பேசாமல் ஒரு அரசியல் நீங்கள் நடத்தவே முடியாது. நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசில் ஒரு ஆணியாக பதியணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாடுலேஷனில் தான் பேசி ஆகணும். அப்போ அதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. நீ அன்றைக்கி அது சொன்ன, இன்றைக்கி நீயே இப்படி பேசுறியாங்கிறதெல்லாம் சும்மா ஒரு விதண்டாவாதத்துக்கு பேசலாமே தவிர அப்படி பேசாமல் அரசியல் பண்ணவே முடியாது. ஏன்னா சீமான் அவர்கள் தம்பிகள் பேசினதான் இப்போ தாவேக்கில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் பேசுறதே விஜய் அவர்கள் அதை அப்படியே எடுத்துக்கிறாரோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அவரோட வழியில் அப்படி போய் அவரை மாறியே அப்படின்றத இப்போ நம்மளுக்கு எடுத்துக்கலாம். இல்லைங்க, இவங்க ஒரு மாற்று அரசியலை முன்வைப்போம்னு தான் வந்தாங்க. சரி, ஆனால் இது மாற்று அரசியலாகவே எனக்கு தெரியல. திமுக என்ன செய்தோ, அதிமுக என்ன செய்ததோ அதைத்தான் இவங்க செய்கிறாங்க. பெரிய பெரிய போஸ்டர்கள், ஒன்றும் இல்லை, ஒரு மாவட்ட செயலாளர் வராரு, பொக்குலைனில் வந்து ஃபுல்லாக மலர்களை கொட்டி அப்படியே கொட்டுறாங்க. இந்த ஆடம்பரம் தானே வேணான்னு நினைக்கிறாங்க மக்கள். அப்போ நீங்களும் அதையே தான் செய்வீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்குங்கிற கேள்வி வருது இல்லை. அப்போது நான் மக்களுக்காக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை மக்கள்கிட்ட முதல்ல ஏற்படுத்தணும். நீங்கள் தனியாக துண்டாலில் நிற்கிறீங்க. நேற்று வரைக்கும் எங்களோட சுற்றிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து அவர் பின்னால் ஒரு 100 பேர் புடை சூழ வராரு. அவருக்கு வந்து பொக்குலைனில் வந்து மாலை போடுறாங்க, கிரேனை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா பார்க்குறவனுக்கு என்ன தோணும், இதுதானடா திமுக செஞ்சுது, இதுதானடா அதிமுக செஞ்சுது, இவரும் அதை தானே செய்கிறாரு, நாளைக்கு இதையொட்டி நான் அவங்க பண்ண மாதிரி ஊழல் பண்ணுவேன்ட்டு வருவாங்க. அதான் நடக்க போகுது. அப்போ நான் என்ன மாற்று, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அந்த எளிமையை உருவாக்கணும். அரசியலில் வந்து எளிமை இல்லைங்கிறது தானே இன்றைக்கி மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அருவருப்பாக பார்க்குற விஷயமா மாறுது. ஒரு எளிமையான ஒரு வட்ட செயலாளரையோ ஒரு மாவட்ட செயலாளரையோ ஒரு எம்எல்ஏவோ நம்ம பார்க்க முடியுதா? பார்க்கவே முடியலையே. இப்போ கேரளாவில் இருக்கிற ஒரு எளிமை இங்கே இருக்கா? இல்லை. ஒரு முதலமைச்சர் அவர் பாட்டை நடந்து போகிறாரு, அவர் பாட்டை ஒரு காய்கறி போய் எடுத்துகிட்டு காய்கறி வாங்கிட்டு போகிறாரு. அமைச்சர்கள்லாம் அவ்வளவு சிம்பிளாக இருக்காங்க. ஏன் இங்கே மட்டும் இப்படி நடக்குது? அந்த கேள்வி மக்கள்கிட்ட வருது இல்லை. அப்போ நான் புதுசாக வரேன்னா நானும் அப்படி தான் இருப்பேங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இதில் அன்னைக்கு மேடையில் நிறைய பேர் பேசினாங்க சார். கீழே எஸ்எஸ்சி அவர்கள் அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தார். அவர் மனநிலை என்னவா இருக்கும்?
அந்த மேடை அவர் கிடைச்சிருந்தனா ஒரு ஆதவ், ஒரு புஷியானந்த், ஒரு 10 பேத்துக்கு சமம்னு எடுத்துக்கலாமா சார்? எஸ்எஸ்சி அவர்கள் ஏறி மைக்க பிடிச்சாரா ஒரு 10 பேத்துக்கு சமமா இருப்பார்? இல்லை, அவரு வந்து ஒருவேளை இந்த கட்சியில் ஒரு மெயின் கீயா இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி காமெடிகளை முதல்ல அரங்கேற விட மாட்டார். அவர் வந்து ஏன்னா கலைஞரோட ட்ராவல் பண்ணவர், இங்கே இருக்கிற அரசியலை பல்லாண்டு காலமாக பார்த்துட்டு வர்றவர். அவருக்கு தெரியும் இந்த மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க, எப்படி ஒரு கிளவரான ஒரு தலைவரை அவங்க தேடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ வந்து அவர் தம்பி இதெல்லாம் வேணாம்ப்பா, இவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வை, இவங்களெல்லாம் ஏற்று மேடையிலன்னு ஒரு சில விஷயங்களை செய்வார். பட் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு விஜய் வந்து இப்போ அப்பர் கண்டு எடுத்துட்டார். அவர் நினைக்கிறது எல்லாமே தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இவர் ஒரு பார்வையாளராக வேடிக்கை பார்க்குறாரு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி என் பையன் எங்கே இருக்கணும்னு நான் நினச்சேன்னா அங்கே நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவர் கட்டாயம் வரும். அதில் ஒன்றும் சந்தேகம் இருக்காது. இல்லை சார், அதான் நிறைய தம்பிகள் பேசினாங்க, அதில் குறைய ஒன்றும் இல்லை. ஆனால் அப்பாவை பேச வச்சுருந்தோம்னா அவர் ஸ்பீச் தான் அன்றைக்கி ஃபயராக இருந்திருக்குமோ? நிச்சயமாக இருந்திருக்கானா, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. இந்த நெருக்கடிகள் விஜய் சொல்லும் பொழுது அதுதான் பொங்கலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போதும் சார். 2026 பொங்கலுக்கு இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன், நம்ம தொடர்ந்து அதை பற்றி நிறைய இடங்களும் பேசியிருக்கோம். அது நடக்க போதா? ஒரே நாளில் நடக்கல அப்படின்னாலுமே கூட ஏன் பொங்கலுக்கு 2 படங்களும் டார்கெட் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துக்கிட்டு இல்லை. அது ஒரு பக்கம் அரசியலாகவும் பார்க்கலாம். ஓகே. இன்னொரு பக்கம் தனிப்பட்ட 2 தயாரிப்பாளர்களுடைய பணம், வட்டி, கஷ்டம் அப்படியா கூட நம்ம பார்க்கலாம். எவ்வளோதான் பெரிய பணக்காரர் கடல் அளவு பணம் வச்சிருக்கிறாருன்னா கூட பணத்துக்கான வேல்யூன்னு இங்கே ஒன்று இருக்குது. ஒரு 1000 ரூபான்னா அதுக்கான வட்டின்னு தான் சினிமாவில் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய தொகையை போட்டுட்டு நாம் ஏன் இந்த 10 நாள் லீவை வேஸ்ட்டாக கழிக்கணும்? அப்போ இறக்கு அப்படிங்கிற எண்ணம் தான் 2 பேருக்குமே வரும். இது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஷேரிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுவது ரெட் ஜெயண்ட். இப்போ ரெட் ஜெயண்ட் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னா தியேட்டருக்காரங்க அதிக முன்னுரிமை அதுக்கு தான் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கார் எல்லா காலத்துலேயும். அப்போ அவருடைய படம் வரும்போது நாம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நல்ல வேளையாக ஒரு படம் 9ஆம் தேதியும் இன்னொரு படம் 13ஆம் தேதியும் வருது. அப்போ நடுவில் ஒரு 4 நாள் கேப் வருது. இந்த 4 நாள் கேப்பில் முதல்ல எந்த படம் வருதோ அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ரீன்லேயும் அது மட்டும்தான் வரும். ஓகே. அப்போ பெரிய அளவு கலெக்ஷனாக அது பார்த்துடும். 2ஆவதாக வர்ற படம் 13ஆம் தேதியை வர்ற படம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 50% தியேட்டரையோ ஒரு 60% தியேட்டரையோ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ஒரு மியூச்சுவலாக பேசி தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதில் தான் பலிகாடோ சிவகார்த்திகேயன் அப்படின்னு நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சு. நிச்சயமாக அது பலிகாடு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் வந்து எப்போ விஜய் வந்து அவரை நம்பி சினிமாவில் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் இங்கே உயிர்ப்போட பார்க்கப்படுது. ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாலையும் இங்கே வந்து ஒரு அரசியல் இருக்குது, ஒரு காரண காரியங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாரு. நீங்கள் போயிட்டு வாங்கன்னா உங்கள் இடத்த நான் பார்த்துக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. இது ரெண்டும் வந்து சும்மா ஏதோ சினிமாவில் வைக்கப்பட்ட டயலாக் இல்லை. அப்படி தன்னை நம்பிய ஒரு மனிதருக்கு நாம் செய்கிற பதில் இதுதானா அப்படின்னு சிவகார்த்திகேயன் முதல்ல நினைக்கணும். பட் சிவகார்த்திகேயன் எவ்வளவு தான் இதில் போராட முடியும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவர் வந்து வேணாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அவரை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு ஹீரோ, அவ்வளோதான். அதை வந்து பெருசாக ஃபோர்ஸ் பண்ணி இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஏதோ ஒரு புது தயாரிப்பாளர் நான் வாய்ப்பு கொடுத்து நான் டேட்டு கொடுத்து அவங்கள வளர்த்து விட்றேன்னா அவர் முடிவு எடுக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பெரிய நிறுவனம். அவங்கள வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிந்து சிவகார்த்திகேயன் ஏதோ முயற்சி பண்ணியிருப்பாருன்னு தோணுது. வேறு வழி இல்லாமல் 2 பேரும் மோதுறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து நிச்சயமாக விஜய் ரசிகர்கள்ட்ட வாங்கி கட்டிப்பார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஓகே. லூசிஃபர் 2 எம்புரான் அந்த படம் தான் நிறைய சர்ச்சைகள். எதனால் அந்த சர்ச்சை அப்படின்றது மாரி இப்போ பிருத்திவிராஜ் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறதாகவும் அவங்க ஃபேமிலியே ரொம்ப டவுனாக இருக்கிறதாகவும் கேள்விப்படுறோம். அவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்திச்சு. இல்லைங்க, அந்த படம் கை வச்ச அரசியல் இருக்குல்ல, அது இன்றைக்கி ஒரு துணிச்சலான அரசியல்னு தான் நான் பார்க்குறேன். என்னென்னா இன்றைக்கி மதவாத சக்திகள் எல்லா மாநிலங்களையும் வந்து அவங்க அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து எதிர்த்து ஒரு சில கருத்துக்களை இந்த படத்தில் அவர் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் டேரிங்காகவே சொல்லியிருக்கார் பிருத்திவிராஜ். அதாவது இஸ்லாமியர்களும் இந்துஸ்தானிகள் தான், மலையாளிகளும் இந்துஸ்தானிகள் தான், எங்களையே நீங்கள் வந்து ஒதுக்கி பார்க்குறீங்கிறது தான் அந்த படத்தில் மறைமுகமாக அவங்க சொல்கிற விஷயம். படத்தினுடைய வில்லன் பேரே பஜ்ரங் பாபா. அப்போ பஜ்ரங் தள்னு ஒரு அரசியல் கட்சி இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் பஜ்ரங் பாபான்னு ஒரு பேர் வச்சுட்டு படத்தில் அவர் செய்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நேரடியாக இந்துத்துவ சக்திகளுக்கு எதிரான கருத்தாக இருக்குது. அப்போ அவங்க வந்து எப்படி இதை அனுமதிப்பாங்கன்னு தெரியல. அவங்க சில வேலைகளை செஞ்சதாக சொல்கிறாங்க.
அதே நேரத்தில் அப்படிலாம் நாங்கள் யாரையுமே மிரட்டலை, அவங்களா வந்து படத்தில் உள்ள காட்சிகளை நீக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தானாக ஒருத்தர் நீக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. படத்தில் இவர் எல்லாமே வச்சுருவாராம், அப்புறம் அவரே எல்லாத்தையும் நீக்கிடுவாராம். அது எப்படின்னு நமக்கு புரியவில்லை. எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் ஒருவர் வந்து படத்தில் 24 கட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, கொடுத்துருக்காரு. அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பிருத்திவிராஜோடைய அம்மா சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே சேர்ந்து என் பையன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி ஆக்கிட்டீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாரும் ஒதுங்குனீங்கன்னா அது எப்படி? நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்த படம் தானே அது, அதில் எனக்கு தெரியாது எல்லாமே அவர் தானே ஒதுங்கிறது சரியான்னு அவங்க கேட்குறாங்க. உள்ளபடியே ஒரு தாயின் மனநிலை அதுதான். அவங்க வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் கேட்குறாங்க. பட்டு அந்த குடும்பமே கொஞ்சம் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு பின்னால் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குமோன்னு கூட நமக்கு தோணுது. பட்டு ஓகே, ஒரு 24 கட்டு போக அந்த படம் என்னவா வந்திருக்கு, அது எப்படி இனிமே ஓடும்னு நமக்கு தெரியல. வசூல் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட லால் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கிறாரு, மஞ்சு வாரியர் ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலா ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க, பிருத்திவிராஜ் நீங்க சொன்ன மாதிரி மிரட்டல்கள் வந்திருந்தாலுமே கூட அவங்க ரொம்ப மனவேதனையோட ஷேர் பண்றாங்க. இவ்வளவு தூரம் ஒரு படத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? கட்டாயமா இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், இங்கே கருத்து சுதந்திரம்னு இருக்கு. சரி, காஷ்மீரி ஃபைல்ஸ்ன்னு ஒரு படம் வரும்பொழுது ஏன் எம்புரான்னு ஒரு படம் வரக்கூடாது? அந்த கருத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கும்போது இந்த கருத்தை சொல்வதற்கு இவங்களுக்கும் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் தானே. மக்கள் கேட்குறவங்க அவங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம், மக்கள் மத்தியில் தான் நீங்கள் எல்லாத்தையும் விடணும். இது கருத்தை சொல்கிற ஒரு படமாக இருக்குது, அதை நீங்கள் விட்டு தானே வேடிக்கை பார்க்கணும். சென்சார் போர்டில் அவங்க ஆட்கள் எப்படி இருப்பாங்களா சார்? அவங்களோட பெர்மிஷனோட தான் ஒரு படம் சென்சார் ஆகி வந்து. நீங்கள் கேரளாவை பொறுத்தளவுக்கு சென்சார் ஆஃபீஸர்கள் வந்து ஓரளவுக்கு நியாயமாக நடந்துக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் அந்த படம் வந்திருக்குமான்னா கட்டாகாமல் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு வேளை சென்சார் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி வந்து முழுமையாக ஒரு படம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து கட் பண்ணுவாங்க. பட் அங்கே வந்து டிரான்ஸுங்கிற ஒரு படமே வந்துச்சு. அந்த படம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு படம். அந்த படமே சிந்தாமல் சிதறாமல் வந்துச்சு, அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பல படங்களை கருத்து சுதந்திரத்தை அவங்க ஆதரிக்கிறாங்க, மதிக்கிறாங்க. இங்கே அது இல்லையோன்னு நினைக்கிறேன். இந்த படமாவது வெளியானதுக்கு அப்புறம் சர்ச்சை சார், படம் வெளியாகிறதுக்கு ஒரு சர்ச்சையோட வந்துச்சு வீரதீர சூரன், எப்படி இருந்தது? அதோட வசூல் அப்படின்றது அவங்க போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? பார்க்குற இடம்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டுற மாதிரி இருக்கு, எந்த நிலையில இருக்கு? இல்லை, அது பெரிய அளவு வர வேண்டிய படத்தை அவங்களே காலி பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போவும் ஒன்று கட்டு போகலை. ஒரு 25 நிமிஷம் படத்தை தூக்குனாங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக விறுவிறுப்பான ஒரு படமாக அது வந்திருக்கும். அதை தூக்காமல் வளவளன்னு போகுது. நான் வந்து ஃபோரமாலில் தான் அந்த படத்தை பார்த்தேன். அங்கே முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸே வந்து யோ விஷயத்துக்கு வாங்கயான்றாங்க, வளவளன்னு போகுது எப்போயாங்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி அதை தவிர்த்துருக்கலாம் அவர். இன்னொன்று வந்து நான் புதுசாக ஒன்று பண்ணுறேன்ட்டு திடீர்னு தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் ஒரு படத்தை விடுறது இருக்குல்ல. இதோட தொடர்ச்சியை வந்து நான் இனிமே தான் சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு நாவலை கொடுத்து நடுவுலேருந்து படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ளது என்னன்னே தெரில. அப்போது ஓரளவுக்கு நம்ம கனெக்ட் ஆக முடியுது. ஆனால் படத்தில் ஒரு கேரக்டரை சொல்கிறாங்க, அந்த கேரக்டருக்கு ஒரு பேரை சொல்லி திலீப்னு ஏதோ ஒரு பேர், அந்த பேரை சொல்லி அவ்வளோ முக்கியத்துவமாக ஒரு விஷயம் நடக்கும்போது அது யாருன்னு அப்படி ஃப்ளாஷில் ஒரு ஆளையாவது நீங்கள் காமிக்கணும்ல. ஒன்றுமே காமிக்காமல் திலீப்னா பார்க்குறவங்களுக்கு புரிய மாட்டாங்க. சரி, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு 25 நிமிஷம் காட்சியை அவங்க தூக்கியிருந்தாங்கன்னா நிஜமாக படம் கிறிஸ்பாக இருந்தது. திலீப் வந்தால் தான் அதுக்கான விடை தெரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடைந்தால் தானே அதுவே வரும், திலீப்பே வருவார். அடையுமான்னு தெரியலையே. சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டது. இன்னும் நேச்சலான சந்திமுறை விழுந்து எடுப்பேன். நன்றி, வணக்கம்.